ஓகே மேம். இப்ப வந்து போன போன ஜென்மத்தில ஏதாவது கர்ம வினைகள் நம்ம பண்ணியிருக்கோம் அப்டின்னா, அதோட தொடர்ச்சி கண்டிப்பா இந்த ஜென்மத்தில இருக்கும் அப்டின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம், ஐயோ! நான் ஏதோ பண்ணியிருப்பேன் போல, எனக்கு தொடர்ந்து நெறைய பிரச்சனையா வருது அப்டின்னு கண்டிப்பா யாராவது ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்டி இருக்கிறவங்களுக்கு எந்த வழிபாடு, எந்த கோவிலுக்கு போனா சிறப்பா தரும் அப்டிங்கிறத சொல்லுங்க. சூப்பரான கேள்விம்மா. இப்போ நெறைய நெறைய பேர் என்கிட்ட நேத்து கூட நான் ஏதோ ஒரு யார் கூடயோ பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. ஒரு கோயில் நடக்கக்கூடிய ஒரு படம். கோயில் முன்னாடியே வந்து அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப வந்து கில் பண்ணிர்றாங்க. அப்ப சாமி அங்க உட்கார்ந்திருக்குங்க. "என்னங்க இப்படிலாம் சாமி முன்னாடியே நடக்குது இந்த விஷயம்?" அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு வந்து இந்த கேள்வி வந்து கரெக்ட்டான கேள்வி தான். அவர்களுடைய படிநிலையிலிருந்து அவர்கள் உணரக்கூடிய விஷயங்கள நம்மள்ட்ட கேட்குறாங்க. அவங்க கேட்கறது ஒரு லேமேன் லாங்குவேஜ்ல தான் நம்ம எப்பவுமே பேசணும். அறிவார்ந்தவர்களுடைய இது வந்து லேமேன் லாங்குவேஜ் அவங்களுக்கு தேவை கிடையாது. அவங்களுக்கு தேவை சாமி முன்னாடி நடக்குது இந்த விஷயம். எப்படி சாமி பார்த்துட்டு இருக்கு? என்னால இத தாங்க முடியலன்னு கேட்குறாங்க. உண்மதான். எல்லா இடத்திலும் கடவுள் எங்க இல்லன்ட்டீங்க? இங்க இருக்காரு. நம்மளால நிரூபிக்க முடியும். இந்த இடத்துல இருக்காரு. எல்லா இடத்திலும் இருக்கிறாருங்கிற எண்ணம்ங்கிறது எல்லா மனிதர்களுக்கும் என்று வருதோ, அன்னைக்கு தான் கடவுளும் இறங்கி வந்து செய்வார். இப்ப இதே போன ஒரு ஒரு காலத்துலலாம் நம்ம தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? நம்ம முன்னோர்கள்லாம் நெனச்சாங்கன்னா கடவுள பார்த்தாங்க. பேசுனாங்க. அவங்க கூட கனெக்டிவிட்டில இருந்தாங்க. ஆண்டாள் எழுதிய அந்த எத்தன பாடல்கள், அவங்கலாம் வந்து கனெக்டிவிட்டிலயே இருந்தாங்க. ஆனா நம்மளால ஏன் பார்க்க முடியல? இது கலியுகம் உங்களுக்கு பார்க்க முடியாது. நான் வரமாட்டேன்னு சொல்ட்டாரு அவர் முன்னாடியே. உங்க கண்ணுக்கு நேரா தெரிய மாட்டேன். எப்ப தெரிவேன்? உனக்கு உதவின்னு தேவைப்படும்போது, நீ உண்மையிலே நல்ல கர்மா பண்ணியிருந்தேன்னா, நீ வேண்டும்போது உன் பக்கத்துல ஒரு ஆள் வந்து நிப்பான். எப்படி திரௌபதி வந்து கஷ்டப்பட்டா. அப்படியே அவளோட சேலைய எல்லாம் எடுத்துட்டான் துச்சாதனன். இழுக்கும்போது வரவே இல்ல. ஏன் தெரியுமா? அவ இப்படி கைய வச்சிருந்தா. இப்படி கைய வச்சிருந்தா. எப்ப வந்து அபயம் கிருஷ்ணான்னு எடுத்து இப்படி கைய தூக்குனாளோ, அப்பதான் கிருஷ்ணர் வந்தாராம். உனக்கு எப்ப தேவை? உன்னோட ஏன்னா நெறைய பேர் வந்து இப்ப எப்படி சாமி கும்பிடுறாங்கன்னா, கண்ண மூடியிருப்பாங்க. கண்ண மூடிட்டு உள்ள என்னென்னமோ ஓடிட்டு இருக்கும். அதே மாரி வேண்டும்போதே வந்து அவனுக்கு இப்படி ஆயிரணும், இவளுக்கு இப்படி ஆயிரணும், அவன் மட்டும் நல்லா இருக்கா, நான் இப்படி இல்ல. இதெல்லாம் கிடையவே கிடையாது. பழனி மலையில நடந்து போறோம். பாத யாத்திரை. முருகர போய் பார்க்கும்போது உன் மனசுல என்ன தோணுது? முருகா எப்படி அழகா இருக்க. நீ அழகா இருக்க மாரி என் வாழ்க்கைய மாத்துன்னு கேளு. படுபாவி 5 நிமிஷம் கூட பார்க்க விட மாட்றான். அவன ஏன் படுபாவின்னு திட்டுற? அந்த இடத்துல உன்னோட கர்மா என்ன ஆகுது? மோசமாயிடும். அதனால முடிந்த அளவு நல்ல விஷயங்களை பார்க்க, கேட்க, கொடுக்க இதெல்லாம் பண்ணும்போது நிச்சயமா மாறும். ஆனா கடவுளுக்கு கேட்க வேண்டிய நிதிங்கிறது, வேலைங்கிறது இருக்கு. தெய்வம் நின்று தான் கொள்ளும். அதனால தான் நின்று கொள்ளும்னு சொன்னாங்க. நின்னு கொள்ளும்னா நின்னுட்டு கொள்ளாது. கொஞ்சம் வெயிட் பண்ணு ஆடட்டும். குழந்தைங்கள கஷ்டப்படுத்துறாங்களா? குழந்தைங்கள கேவலமா நடத்துறாங்களா? அவங்களுக்கு எல்லாம் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துட்டு தான் இருக்கும். அந்த குடும்பத்துல மாளொணாத, பேச ஒணாத கஷ்டங்கள் வரும். யார் ஒருத்தன் பண்றானோ அவனோட குடும்பத்துல தான் அது காட்டும். நீங்க வந்து பண்ணதெல்லாம் உடனே குடுக்கணும்னா, அதுக்கும் அவங்கவங்க ஜாதக அமைப்பு வேணும்.